ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் திருக்குறள் போஸ்ட் பண்ணி. ஏறக்குறைய 10 நாள் ஆயிடுச்சு. சாரி. என்ன விஷயம்னா, நான் ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக தான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம பார்த்துடலாம். திருக்குறள் ஞாபகம் இருக்குங்களா? எந்த பால் பால் வந்து பொருட்பால். அதிகாரம் வந்து தெரிந்து தெளிதல். ஆங்கிலத்தில் செலெக்ஷன் அண்டு கான்ஃபிடென்ஸ். வாங்க பார்க்கலாம். குறள் 502. வாங்க. குடிப்பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுபறியும் நாணுடையான் சுட்டே தெளிவு. சரிங்களா? குடி பிறந்துனா ஒரு குடினா நம்ம ஒரு குடிமகன் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். ஒரு 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 குறிப்பிட்ட இனத்தில் இல்லை ஒரு குறிப்பிட்ட சந்ததி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த குடி. நல்ல குடி. ஓகேங்களா? நல்ல ஒரு இனத்தில் நம்ம பிறந்து நல்ல குடியில் பிறந்து குற்றங்களிலிருந்து நீங்கி பழியா செயல்களை செய்ய அஞ்சுகின்ற நான். நல்ல குடியில் பிறந்து எந்த ஒரு தவறும் செய்யாமல், தவறு செஞ்சிருவோமே அப்படின்னு ஒரு பயம், செஞ்சிருவோமோ அப்படின்னு ஒரு பயத்தோடு வாழறாங்க. பயம்னா அதாவது ஒரு கான்ஷியஸோடு வாழறது. சரிங்களா? எப்பவுமே பயன்றது இது வேற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அஞ்சுகின்ற, சரிங்களா, எப்பவுமே நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஷியஸோடு இருக்கிறது. நாணம் உடையவனையே நம்பி தெளிய வேண்டும். அப்படிப்பட்டவனை தான் நம்ம நம்பி அவரை நம்பி எந்த ஒரு விஷயம் செய்யலாம், அவரை நம்பி நம்ம பார்த்து தெளிவடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதரை, நல்ல குடியில் பிறந்து குற்றங்களுக்கு செய்வோமோ என்ற ஒரு பயம் இருக்கும் அந்த மனிதனை பார்த்து நம்ம தெளிவடையலாம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துடலாம். ஆஃப் நோபல் ரேஸ்னு நல்ல குடி, சரிங்களா, நல்ல இனத்தில் பிறந்து. ஆஃப் ஃபால்ட்லெஸ் ஒர்த், எந்த ஒரு தீமையும் செய்யாமல். ஆஃப் ஜெனரஸ் ப்ரைட், பெருமைக்குரிய. தட் ஷ்ரிங்ஸ் ஃப்ரம் ஷேம் ஆர் ஸ்டெயின், அதாவது ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருவோமோ, தப்பு செய்யாமல் நல்லபடியாக வாழ்ந்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பேர், அவமானம் இல்லாத ஒரு பேர். சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. இன் ஹிம் மே கிங் கன்ஃபைடு, அதாவது அப்படிப்பட்டவரை தான் நம்ம ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்து நம்ம வாழணும், தெளிவடையணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இனிமேல் நம்ம திருக்குறள் போஸ்ட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக ஒரு வாரத்தில் 2 திருக்குறளாவது போஸ்ட் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.